வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்களை தமிழ் தேசிய பேரவைக்கு வாக்களிக்குமாறு போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் கோரிக்கை விடுத்துள்ளது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் நினைவேந்தல் நிகழ்வுகள் யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய இடங்களில் நடைபெற்றுள்ளன. நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு வருகை தந்த ரணில் விக்ரமசிங்க அங்கிருந்து வெளியேறியுள்ளார். தற்கொலை தாக்குதல் சம்பவம் ஒன்று தொடர்பில் மைத்ரிபால சிறிசேன இன்று வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளார். முன்னாள் அமைச்சர்கள் 3 விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் மீட்கப்பட்ட சடலத்தை அடையாளம் காண உதவுமாறு நெழுக்குளம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2024 ஆண்டு உலகளாவிய இராணுவ செலவு 2.7 டிரில்லியன் டாலராக உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை புதிய பாப்பரசரை தேர்ந்தெடுப்பதற்கான மாநாடு நடைபெறும் என வத்திக்கான் தெரிவித்துள்ளது. தொடர்பென விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்களை தமிழ் தேசிய பேரவைக்கு வாக்களிக்குமாறு போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் கோரிக்கை விடுத்துள்ளது. மே மாதம் 6ஆம் நாள் இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடும் தமிழ் தேசிய பேரவைக்கு வாக்களிக்குமாறு மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் அறிக்கை மூலம் கோரிக்கை விடுத்துள்ளது. அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: வெளிப்புத்தான் விடுதலைக்கு முதற்படி. எம் உயிரினும் மேலான தாயக தேசத்து மக்களே, எதிர்வரும் மே மாதம் 6ஆம் திகதி நடைபெற இருக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் மக்கள் மற்றும் தமிழ் பேசும் மக்கள் NPP எனும் பெரும்பான்மை பூதம் சிறுபான்மை இனங்களை விழுங்கி ஏப்பமிட்டு தனது நயவஞ்சக அரசியலை நாசுக்காக அரங்கேற்ற நாம் இடம் கொடுக்காமல் தாம் இனம் சார்ந்த மிகச் சரியான வேட்பாளர்களை தெரிவு செய்து தங்களது ஜனநாயக உரிமையை பயன்படுத்த வேண்டி நிற்கின்றோம். காலம் காலமாக மாறி மாறி வரும் பெரும்பான்மை அரசுகள் நயவஞ்சகமாகவும் மிரட்டியும் ஆசை வார்த்தைகளை கூறியும் சிறுபான்மை இனங்களின் வாக்குகளை வசீகரிப்பதற்கு சூழ்ச்சிகள் செய்து வருவது புதிதொன்றுமல்ல. மாறி மாறி ஏமாற்றப்பட்ட போதிலும் எமது நப்பாசை புதிதாக வரும் ஒருவருக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்க்க ஏங்கி நிற்கின்றது. எனினும் 76 வருட காலமாக தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு தமது சொந்த தாயகத்திலேயே நடமாடும் பிணங்களாக உரிமையற்று அனாதைகளாக வாழ்ந்து வருகின்றார்கள். 3/2 பெரும்பான்மையை விட அதிக ஆசனங்களை பெற்று வரலாற்றில் முதலாக ஆட்சிக்கு வந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் ஆட்சியில் கூட பயங்கரவாத சட்டத்தினால் கைது செய்யப்பட்டு சிறைகளில் அரசியல் கைதிகளால் இருப்பவர்களை விடுதலை செய்ய மனமில்லை என்றால் இனவாதமின்றி வேறென்ன இருக்க முடியும்? ஜனாதிபதியாக வந்த மறுகணமே அரசியல் கைதிகளை விடுதலை செய்து தமிழ் மக்களின் மனங்களில் நம்பிக்கையை கட்டி வளர்ப்பதற்கு அவர் காரியமாற்றி இருக்க வேண்டும். ஆனாலும் 7 மாதங்களாகியும் தமிழ் மக்கள் எதிர்பார்த்த குறைந்தபட்ச விடயங்களிலும் கூட எந்த நம்பிக்கையும் ஏற்படவில்லை. தமிழர் தரப்பிலிருந்து தேசிய மக்கள் சக்தி சார்பாக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழரின் உரிமை தொடர்பாக மௌனம் சாதிப்பது அவர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு செய்யும் துரோகமாகவே கருதப்படும். சமூகத்தில் முன்மாதிரியாக செயற்பட வேண்டிய பொறுப்பு வாய்ந்தவர்கள் வரலாற்றை மறந்து இனவாத கட்சி ஒன்றிற்குள் கரைந்து போய் பதவிகளை பெறுவது என்பது அவர்களின் சுயநலவாதம் தான். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு தமிழ் மக்கள் அளிக்கும் ஒவ்வொரு வாக்குகளும் தமிழ் தேசியத்தை நிராகரிக்கும் வாக்குகளாகவே சர்வதேசத்திற்கு காட்டப்படும். எனவே தமிழ் மக்கள் தாம் அளிக்க இருக்கும் ஒவ்வொரு வாக்குகளும் தமக்கும் தம் எதிர்கால சந்ததிக்கும் ஆக்கபூர்வமாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்தால் தமிழ் தேசிய கட்சிகளுக்கிடையே சரியான வேட்பாளர்களை தெரிவு செய்து தமது பெறுமதிமிக்க வாக்குகளை பயன்படுத்த வேண்டும். எனினும் தமிழ் தேசிய கட்சிகளுக்குள்ளும் சுயநலவாதமும் துரோகமும் நிறைந்து தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பிற்கு மாறாக பல்வேறு திசைகளில் பிரிந்து நின்று செயற்பட்டதால் கடந்த தேர்தலில் சலிப்பை ஏற்படுத்தி பாரிய பின்னடைவுகளை கட்சிகள் சந்திக்க நேரிட்டது. இத்தனைக்கு பிறகும் தம்மை திருத்திக் கொள்ளாமல் பொறுப்பேற்று செயற்படும் இலங்கை தமிழரசு கட்சி கடந்த 16 வருடங்களாக நயவஞ்சகத்தனமாக ஆற்றி வரும் இனத்துரோக அரசியலை எமது மக்கள் கண்டுகொள்ள தவறுவது ஏனோ? தலைவர்களான அமரர் சம்பந்தன், அமரர் மாவை சேனாதிராஜா, தற்போதைய பதில் தலைவர் திரு CVK சிவஞானம் போன்றவர்கள் பொறுப்பு வாய்ந்த தலைவர்களாக செயற்பட்டுள்ளார்களா? எப்போதும் குறுக்கு வழியை நாடும் MA சுமந்திரன் தனது சுயநலத்திற்காக கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லவில்லையா?
மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் கட்சியின் முக்கிய தீர்மானங்களையும் ராஜதந்திர சந்திப்புகளையும் எவ்வாறு செய்ய முடியும்? சத்தியலிங்கம் ஒரு பொறுப்பு வாய்ந்த செயற்பாட்டாளரா? சாணக்கியனின் கடந்த காலங்கள் என்ன? சிவஞானம் ஸ்ரீதரன் தனது சொந்த சுயநலத்திற்காக அரசியல் செய்பவர் அல்லவா? கடந்த உள்ளூராட்சி சபை ஆட்சி காலத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் பெரும்பான்மையை பயன்படுத்தி, அதாவது கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தை உயிரியல் பூங்காவாக பதிவு செய்த சுயநல துரோகத்தை உயிரிலும் மேலான தமிழ் மக்கள் மறப்பார்களா? எனவே எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் எமக்கு பழகிப்போன கட்சி என்பதற்காகவோ பாரம்பரிய கட்சி என்பதற்காகவோ தமிழ் மக்கள் ஒருபோதும் வாக்களிக்க கூடாது. தலைக்கணம் பிடித்து தான் தோன்றித்தனமாக தனித்திருக்கும் இந்த தமிழரசு கட்சிக்கு தமிழ் மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும். இது ஏனைய கட்சிகளுக்கும் ஒரு பாடமாக அமையும். கடந்த பொது தேர்தலில் மக்களால் அளிக்கப்பட்ட தீர்ப்புக்கு மதிப்பளித்து தனது போக்கை மாற்றி தானாக முன்வந்து தமிழ் தேசிய பேரவை என்ற பெயரில் புதிய கூட்டமைப்பை அமைப்பதற்கு செயலாற்றிய திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களின் செயற்பாடுகள் வரவேற்கத்தக்கது. இத்தமிழ் தேசிய பேரவைக்குள் உள்வாங்கப்பட்ட கட்சிகளும் அதன் உறுப்பினர்களும் கொள்கையில் உறுதியானவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் மக்களின் பார்வையில் தென்படுகின்றனர். அவர்களின் கொள்கை உறுதியும் போராட்டத்திறனும் தேசிய பற்றும் மக்கள் நேயம் உள்ள ஒரு பாரிய கூட்டாக வளரும் என்பதை மக்கள் மானசீகமாக நம்புகின்றனர். தமிழர்களின் தாயக நிலப்பரப்பான யாழ் தையிட்டியில் அமைக்கப்பட்ட சட்டவிரோத விகாரைக்கு எதிராக தொடர்ச்சியாக எதிர்த்து நின்று போராடி இன்று அது ஒரு மக்கள் போராட்டமாக எழுச்சி பெற்றுள்ளது. அவ்வாறான தாயகம் தழுவிய ரீதியில் பல போராட்டங்களை விட்டுக் கொடுப்பின்றி கடந்த காலங்களில் நடத்தி வருகின்றனர். நயவஞ்சகத்தனமான ஒற்றை ஆட்சி அரசியல் யாப்பை தங்கமுலாம் பூசி தமிழர்களை ஏமாற்றுவதற்கு செய்யப்படும் சதியை முறியடிக்க ஒரு பலம் வாய்ந்த கூட்டாக கொள்கையில் உறுதி பெற்றுள்ள கட்சிகளும் நபர்களும் சேர்ந்து தமிழ் தேசிய பேரவையாக உருப்பெற்றிருப்பது தமிழ் மக்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒன்றுதான். எனவே வர இருக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தாயக தேசத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்களின் முதல் தெரிவாகவும் முதன்மை தெரிவாகவும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் சின்னமான சைக்கிள் சின்னத்திற்கு வாக்களித்து தமிழ் தேசிய பேரவைக்கு ஆதரவு வழங்குமாறு எமது அமைப்பானது அன்புரிமையுடன் வேண்டியிருக்கின்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் நினைவேந்தல் நிகழ்வுகள் யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய இடங்களில் நடைபெற்றுள்ளன. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் தராகி சிவராம் மற்றும் ரஜிவர்மன் ஆகியோரின் நினைவேந்தல் நிகழ்வும் அவர்களின் படுகொலைக்கு நீதி கோரி போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது இன்றைய நாள் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள படுகொலையான ஊடகவியலாளர்களின் நினைவு தூவி முன்பாக இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாண ஊடக அமையம், கிழக்கிலங்கை ஊடகவியலாளர்கள் ஒன்றியம், தொழில்சார் இணைய ஊடகவியலாளர் ஒன்றியம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் குறித்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. மேலும் அஞ்சலி நிகழ்வு ஆரம்பிக்கப்பட முன்னரே நினைவு தூவி அமைந்துள்ள பகுதியில் பெருமளவான ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சீருடைகளுடனும் சிவில் உடைகளுடனும் குவிக்கப்பட்டிருந்தனர். அத்துடன் பெருமளவான புலனாய்வாளர்களும் குவிக்கப்பட்டு அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டதுடன் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் என்பனவும் இதன்போது எடுக்கப்பட்டுள்ளன. ஊடகவியலாளரான தராக்கி சிவராம் என்று அழைக்கப்படும் தர்மரத்தினம் சிவராம் கடந்த 2005 ஆண்டு ஏப்ரல் மாதம் 28 நாள் கொழும்பு பம்பலப்பட்டி ஸ்ரீலங்கா காவல் நிலையத்திற்கு அருகில் வைத்து வெள்ளை வேனில் வந்த இனம் தெரியாதவர்களால் படுகொலை செய்யப்பட்டார். இதேவேளை ஊடகவியலாளரான செல்வராசா ரஜிவர்மன் அச்சு ஊடகம் ஒன்றின் அலுவலக ஊடகவியலாளராக கடமையாற்றி வந்த வேளை கடந்த 2007 ஆண்டு ஏப்ரல் மாதம் 29 நாள் காலை 10 மணியளவில் ஸ்டான்லி வீதியில் வைத்து உந்துருளியில் வந்த இனம் தெரியாத நபர்களால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஊடகவியலாளர் மாமனிதர் தராகி சிவராமின் 20ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு ஊடக அமையத்தின் தலைவர் கணபதி பிள்ளை குமணன் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. குறித்த நிகழ்வில் ஊடகவியலாளர் சிவராமின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு சுடரேற்றி மலர் தூவி அகவணக்கம் செலுத்தப்பட்டு அஞ்சலி நிகழ்வு உணர்வுபூர்வமாக நடைபெற்றுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் அடுத்த சில மணி நேரங்களில் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வடக்கு, கிழக்கு, ஊவா, மத்திய, வடமத்திய மற்றும் சப்ரஹமுவ மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். இதன் காரணமாக மாலை வேளையில் பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு வருகை தந்த ரணில் விக்ரமசிங்க அங்கிருந்து வெளியேறியுள்ளார். கடந்த 25ஆம் நாள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரது சட்டத்தரணிகள் தெரிவித்த கருத்துக்களுக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தொடர்பாக தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் குறித்து புதிய ஜனநாயக முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட லஞ்ச வழக்கு தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்து குறித்து ஏப்ரல் 17ஆம் நாள் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்க லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ரணில் விக்ரமசிங்கவிற்கு முதலில் அழைப்பு விடுத்திருந்தது. அதற்கு பதிலளிக்கும் விதமாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்தார். இந்த நிலையில் லஞ்சம் ஊழல் ஆணைக்குழுவிற்கு வருகை தந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்கிருந்து வெளியேறியுள்ளார். தற்கொலை தாக்குதல் சம்பவம் ஒன்று தொடர்பில் மைத்ரிபால சிறிசேன இன்று வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளார். தற்கொலை தாக்குதல் சம்பவம் ஒன்று தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளார். கடந்த 2008ஆம் ஆண்டு பொரலஸ்கமுவை பிரதேசத்தில் அப்போதைய அமைச்சர் மைத்ரிபால சிறிசேனவை இலக்கு வைத்து தற்கொலை தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் குறித்த வழக்கின் சாட்சிகளில் ஒருவராக மைத்ரிபால சிறிசேனவும் பெயரிடப்பட்டிருந்தார். 2 சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்டமா அதிபரினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்றைய நாள் குறித்த வழக்கு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நீதிமன்றத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியுள்ளார். முன்னாள் அமைச்சர்கள் 3 விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னைய அரசாங்க காலத்தில் அமைச்சர்களாக பதவி வகித்த 3 அரசியல்வாதிகள் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது. சட்டவிரோத வாகன பயன்பாட்டு குற்றச்சாட்டின் கீழேயே இவர்கள் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்படாத வாகனங்களை பயன்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் 3 கைது செய்யப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் எதிர்வரும் நாட்களில் மேலும் 3 முன்னாள் அமைச்சர்கள் அதே குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னைய அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர் ஒருவரும் அதில் உள்ளடங்கியிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. வவுனியாவில் மீட்கப்பட்ட சடலத்தை அடையாளம் காண உதவுமாறு நெழுக்குளம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். வவுனியாவில் தம்பனை புளியங்குளம் குளத்தில் மீட்கப்பட்ட சடலத்தை அடையாளம் காண உதவுமாறு நெழுக்குளம் ஸ்ரீலங்கா காவல் நிலைய பொறுப்பதிகாரி DMA சமரகோன் கோரிக்கை விடுத்துள்ளார். வவுனியா ராசேந்திரகுளம் கிராம அலுவலர் பிரிவுக்கு உட்பட்ட நெழுக்குளம் நேரியகுளம் வீதியில் உள்ள தம்பனை புளியங்குளம் பகுதியில் இருந்து கடந்த 1ஆம் நாள் சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருந்தது. குறித்த சடலம் 40 அகவைக்கு மேற்பட்டவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மரணமடைந்து 10 தொடக்கம் 15 நாட்களுக்கு பின்னரே குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட சடலம் ஒரு குலைந்த நிலையில் காணப்பட்டதால் சடலத்தை பற்றிய மேலதிக அடையாளங்களை பெற முடியவில்லை. அத்துடன் நீல நிற கோடு போட்ட சட்டை ஒன்றும் அவரது சடலத்தில் அருகில் மீட்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த சடலம் வவுனியா வைத்தியசாலையில் உள்ள பிரேத அறை குளிரூட்டி இயங்காமையால் முல்லைத்தீவு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மீட்கப்பட்ட சடலத்தை அடையாளம் காண உதவுமாறு கோருவதுடன் அவ்வாறு இல்லாவிடின் அரச செலவில் குறித்த சடலத்தை நல்லடக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 40 அகவைக்கு கிட்டிய நபர்கள் எங்காவது காணாமல் போயிருந்தால் நெழுக்குளம் ஸ்ரீலங்கா காவல் நிலையத்தின் 07185927778 அல்லது 0242054286 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறும் நெழுக்குளம் ஸ்ரீலங்கா காவல் நிலைய பொறுப்பதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். இனி சர்வதேச செய்திகள். 2024ஆம் ஆண்டு உலகளாவிய ராணுவ செலவு 2.7 டிரில்லியன் டாலராக உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புவிசார் அரசியல் பதட்டங்களால் 2024ஆம் ஆண்டு உலகளாவிய ராணுவ செலவு 2.7 டிரில்லியன் டாலராக உயர்ந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிய ஆய்வறிக்கையின்படி 2024ஆம் ஆண்டில் உலகளாவிய ராணுவ செலவு பனிப்போருக்கு பின்னர் இல்லாத அளவுக்கு மிக அதிகமாக உயர்வை சந்தித்துள்ளது.
இது அதிர்ச்சியூட்டும் 2.7 டிரில்லியன் டாலரை எட்டியுள்ளது. மேலும் உலக ராணுவ வரவு செலவு திட்டங்கள் தொடர்ந்து உயர்ந்து வருவது இது 10வது ஆண்டாகும். வளர்ந்து வரும் புவிசார் அரசியல் பதற்றங்கள், நடந்து கொண்டிருக்கும் போர்கள் மற்றும் மாறிவரும் சர்வதேச சூழ்நிலைகள் காரணமாக முதல் 15 அதிக செலவு செய்யும் நாடுகள் உட்பட 100க்கும் மேற்பட்ட நாடுகள் தங்கள் ராணுவ ஒதுக்கீடுகளை அதிகரித்துள்ளதாக ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. குறிப்பாக ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் இராணுவ செலவினங்கள் வேகமாக அதிகரித்துள்ளன. உக்ரைன் போர் மற்றும் காசா மோதல்கள் போன்ற தீவிர மோதல்களின் மைய பகுதியாக இந்த பகுதிகள் விளங்குகின்றன. அரசாங்கங்கள் பெருகிய முறையில் தேசிய பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிப்பது பெரும்பாலும் மற்ற முக்கியமான சமூக நலன் சார்ந்த பட்ஜெட் துறைகளின் செலவில் இருக்கலாம் என்றும், இது உலகெங்கிலும் உள்ள சமூகங்களுக்கு நீண்டகால பொருளாதார விளைவுகள் மற்றும் சமூக விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் SIPRI எச்சரித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் உலகளாவிய இராணுவ செலவினத்தில் ஏற்பட்டுள்ள இந்த உயர்வானது உலகளவில் அதிகரித்து வரும் பாதுகாப்பின்மை உணர்வையும் பெருகி வரும் சர்வதேச மோதல்களையும் பிரதிபலிக்கின்றது. இது கல்வி, சுகாதாரம் போன்ற சமூக வளர்ச்சியின் பிற முக்கிய துறைகளுக்கான சாத்தியமான பின்விளைவுகளை பற்றிய கவலைகளை எழுப்பியுள்ளது. சிக்கலான மற்றும் நிலையற்ற உலகளாவிய சூழலில் நாடுகள் தங்கள் சர்வதேச செல்வாக்கை நிலைநாட்டவும் தங்கள் தேசிய நலன்களை பாதுகாக்கவும் தங்கள் இராணுவ திறன்களை வலுப்படுத்தி வருகின்றன. எதிர்வரும் திங்கட்கிழமை புதிய பாப்பரசரை தேர்ந்தெடுப்பதற்கான மாநாடு நடைபெறும் என வத்திக்கான் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை புதிய பாப்பரசரை தேர்ந்தெடுப்பதற்கான மாநாடு நடைபெறும் என எதிர்பார்ப்பதாக வத்திக்கான் தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் 21ஆம் நாள் பாப்பரசர் பிரான்சிஸ் இறந்ததை தொடர்ந்து புதிய பாப்பரசரை தேர்ந்தெடுப்பதற்கான கர்தினால்கள் வத்திக்கானில் கூடி வருகின்றனர். துக்க காலம் முடிந்த பிறகு மே 5 அல்லது 6ஆம் நாட்களில் புதிய பாப்பரசரை தேர்ந்தெடுப்பதற்கான மாநாடு நடைபெறலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த மாநாடு சிஸ்டைன் தேவாலயத்தில் இரகசியமாக நடைபெறவுள்ளது. அத்துடன் புதிய பாப்பரசரை தேர்ந்தெடுப்பதற்கு 1/3 பெரும்பான்மை தேவைப்படுகின்றது. பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவிற்கு பின்னர் இத்தாலிய கார்டினல் பியட்ரோ பரோலின், பிலிப்பைன்ஸ் கார்டினல் லூயிஸ் ஆண்டோனியோ டக்லே மற்றும் கானாவின் கார்டினல் பீட்டர் டர்க்சன் ஆகியோர் விருப்ப தேர்வுகளாக உள்ளனர். இந்நிலையில் 80 அகவைக்கு உட்பட்ட 135 கர்தினால்கள் மட்டுமே மாநாட்டில் வாக்களிக்க தகுதியுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.